ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 13/3/2026 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, கீழ்நோக்கு நாள், தசமி. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். கும்ப லக்னம், இருப்பு 19 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று அதிகாலை 5:56 மணி வரை நவமி, அதன் பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:12 மணி வரை மூலம், அதன் பின்பு பூராடம். நாமயோகம் இன்று காலை 9:54 மணி வரை வியத்திபாதம், அதன் பின்பு வரியான். கரணம் இன்று அதிகாலை 5:56 மணி வரை கரஜை, அதன் பின்பு மாலை 6:39 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 12:12 மணி வரை கிருத்திகை, அதன் பின்பு ரோகிணி. இந்த கிருத்திகை, ரோகிணி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும். அதேபோல் நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரர் என்றழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய்தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய தினம் அனைத்து ராசியினரும் புற்றுக்கோவில் சென்று அம்பாள் வழிபாடும் நாகர்கள் வழிபாடும் செய்ய உச்சிதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்பராசியில் சூரியன், புதன் மற்றும் ராகு, மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால், பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதிலிருந்து வந்த கவலைகள் சிறகடித்து பறக்கும். சந்தோஷமான வாழ்க்கை சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய பெண்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். தெளிவான சூழ்நிலையில் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் வந்து சேரும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து
வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? இன்றைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அஷ்டமஸ்தானம் என்கிற 8ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதாலும் நீங்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டி வரலாம். உத்தியோகத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை அதிகரிக்கலாம். சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை பங்குதாரர்களையும் சக வியாபாரிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்றைய தினம் ரிஷபராசியைச் சேர்ந்த பெண்கள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருப்பது நல்லது. ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அற்புதமான நாள் என்று சொல்ல வேண்டும். கலத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக அமர்ந்து குருவின் 7ஆம் பார்வையை நேரடியாக பெற்று சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணை மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதோடு மட்டுமன்றி வருமானமும் அதிகரிக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து பரப்பீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 4. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று பார்த்தால் பகிருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் இன்றைய தினமும் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். கடன் சுமை குறையும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்வெடுக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இனி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரே ஒரு பிட்டு பச்சை கற்பூரம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தினம் என்று பார்த்தால் பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இன்றைய தினமும் இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் சிம்மராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று பார்த்தால் மனதில் அற்புதமான சில சிந்தனைகள் உருவெடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் ஏற்படலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். உறவினர்களின் மூலம் சந்தோஷமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக பயணங்கள் சிலருக்கு உண்டாகலாம். சொத்து சேர்க்கை பற்றிய எண்ணம் மேலோங்கும்.
வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் மிக மிக அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினமும் சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதோடு எடுத்தும் காரியங்களில் கவனமாக இருப்பீர்கள். அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று பார்த்தால் அற்புதமான தினம் என்றே சொல்ல வேண்டும். இன்றைய தினமும் ஏனெனில் 2ஆம் பாவம் என்கிற தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். அதேபோல் மனதில் ஆரோக்கியமான சில சிந்தனைகள் உருவெடுக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அதி அற்புதமான ஒரு நாள். ஏனெனில் உங்கள் ராசியில் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருந்தாலும் குருவின் பார்வையை பெறுவதால் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பீர்கள். எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருந்தீர்கள் என்றாலே வெற்றிதான். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் உருவாகலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மேன்மையான சில போக்கை கடைப்பிடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால் அயன சயன போகம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அருமையாக அமர்ந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு திடீர் பயணங்கள் உருவாகலாம். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள அழைப்புகள் கூடி வரும். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டுவதால் கணவரிடம் நெருக்கமாக காணப்படுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9.
அன்பான கும்பராசினர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று பார்த்தால், உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இன்றைய தினம் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் மனதில் சந்தோஷமான சில எண்ணங்கள் உருவாகும். அதேபோல் வீடு, மனை, வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு கிடைக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கும் சில பிரச்சனைகள் ஓய்ந்து உங்களது உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் எப்படிப்பட்ட நாள் என்று பார்த்தால், கடுமையாக உழைக்க வேண்டிய வரக்கூடிய ஒரு நாள். ஜீவனஸ்தானம் என்கிற 10ஆம் பாவத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்தாலும் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடிகள் அதிகரிக்கலாம். அதேபோல் தொழில் வியாபாரத்தை கவனமாக எடுத்துச் செல்வது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட்டு வெற்றியினை ஈட்டுவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய சில பெண்கள் சிகிச்சைக்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள நேரிடலாம். இன்றைய தினம் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முக்கியமாக சில காரியங்களில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைய தினம் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.